ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் பால் புலாவ், தேங்காய் பால் சாதம் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம அரிசியை நார்மலாக தண்ணியில் தாங்க ஊற வைப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தேங்காய் பால்லேயே ஊற வச்சிங்கன்னா அது நல்லா ஊறி அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே தூக்கி கொடுக்குங்க. ஸோ இப்போ அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால்லேயே எண்ணெய் மாதிரி நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே விட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலை, முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ஸோ பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத முந்திரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்லா செவந்து ஒரு அளவுக்கு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் நம்ம பிரியாணி கட் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நம்ம பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி நல்லா கருக விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த தேங்காய் பால் சாதம் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால் இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பதம் வர அளவுக்கு, சரிங்களா? ரொம்ப தீயும் விட்டுறக்கூடாது. அதே சமயம் வெங்காயத்தோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம எந்த ஒரு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒன்லி அந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதனால் பச்சை மிளகாய் 3-4 கூட உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோங்க. ஸோ அந்த தக்காளி சேர்த்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து அது கூடவே இஞ்சி, பூண்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் கூடவே நல்லா உரலில் வச்சு நல்லா தட்டியை சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ இதுவும் நல்லா வதங்க விட்டுருங்க. இது வதங்கி முடித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இது நல்லா வதங்கிருச்சு. இது சுருண்டு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு சேர்த்துறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி, அந்த தேங்காய் பாலில் ஊற வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம முன்னாடியே மெஷர் பண்ணி தாங்க ஊற்றிருப்போம். ஸோ அதனால் இது அப்படியே நம்ம டேரெக்டாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் முன்னாடியே அளந்து எவ்வளோ அரிசி போட்டிருக்குமோ அதுக்கு தேவையான அளவு தான் நான் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி எந்த மெஷர்மெண்ட்டும் இப்போ 1 கப்பு அரிசி சேர்த்துருக்கோம் அப்படின்னா 1 டம்ளர், அதாவது 1 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருக்கேன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் தீயை கம்மி பண்ணிடுங்க. அப்படின்னா தண்ணி வற்றிரும், சாப்பாடு வெந்திருக்காது. ஸோ தீயை கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கம்மன்னு தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லாவே உதிரியாக இருக்குது. சொன்னேன் இல்லை, நான் எண்ணெய் மாதிரி அது திரண்டு வந்திருக்கு பாருங்கள் நல்லா. அதனால தான் ஆயில் கம்மியாகவே சேர்த்துக்கணும்னு சொன்னேன். பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. ஓப்பன் பண்ணுங்கள், நல்லா கம்மன்னு நல்லா வாசனையாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்